உதயநிதி அவர்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்றோன்னா இவர் அவசரமாக போய் டெல்லியில் போய் பார்த்தது வந்து அந்த பாடி லாங்குவேஜே பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பக்கம் அனுதாபமாக தான் இருக்குது. அவர் தமிழ்நாடு நிதிக்கு போன மாதிரி தெரில, அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிதி, அதாவது உதயநிதி அவர்களுக்கு வந்து எந்த ஆபத்து வந்துடக்கூடாது என்பதற்காக அவர் போனதா தான் எல்லா ஊடகம். இது எல்லாமே ஒரு யூகம் தானே, இதுதான் அங்கே நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு மணி நேரம் பிரதம மந்திரி கிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்ட செய்தி இந்தியா முழுக்க பிரேக் ஆகும்னு தெரியாதா? அது தெரிந்தாலும் பரவாயில்ல, தலைக்கு மேலே தண்ணி போயிடுச்சு, பெத்த பிள்ளை எப்படியாவது காப்பாற்றணும்னு நுனி சீட்டில் உட்காந்து கையை பிடிச்சு, சார் இவர் எங்கன்னா ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல இருந்து காம்ப்ரமைஸ் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. இங்க என்ன சொல்றாரு ஐயா துணை முதலமைச்சர் உதயநிதி? ஈடியை பார்த்தும் பயம் இல்ல, மோடியை பார்த்தும் பயம் இல்ல, அப்புறம் டாடி அங்க அமைச்சிங்க, அங்க எப்படி உட்காந்து நுனி சேர்ல உட்காந்துருக்கிறாரு. தெய்வமே என்ன எதுவும் பண்ணிடுறா தெய்வமே, உன் கையை காலான்னு நினைக்கிறது என்னங்க இது? அரக்கோணத்தில் அந்த புள்ள அழுவுது, அண்ணாநிசியில் புள்ள அழுவுது, நீலகிரியில் இவர் வெதர்மேனா மாதிரி, தமிழ்நாடு வெதர்மேனா மாதிரி, குளிர் எப்படி இருக்கிறது, மலர் கண்காட்சி எப்படி இருக்கிறது, வெதர்மேனா நீங்க? உச்சநீதிமன்றத்திலே தடை வாங்கிட்டாங்க, ஸ்டே வாங்கியாச்சு, நிரந்தர ஸ்டேயா சார்? இந்த திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தணும், ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கல தானே இதை பண்றது, அப்படி தானே பார்க்கணும். செய்கிற தப்பை முட்டு கொடுத்து சரி என்று வாதிடுவது வந்து ஜனநாயகத்திற்கு ஆபத்து. இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி டெமோக்ரஸி. அதிமுக தவறு பண்ணிருக்கு, அதனால நானும் பண்ணுவேங்கிறது இது டீகோட் பண்ணப்படி தான் வந்து நிற்கும். நேற்று முளைத்த காளானுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். உதயநிதி முளைச்சின ஒரு 50 வருஷம் இருக்குமா? ஆலமரம் அவரு. எங்கள் அக்கா கனிமொழிக்கு இல்லாத தகுதி என்ன உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கு துணை முதலமைச்சராக இருக்கு? நான் இன்னும் அடிச்சு சொல்றேன் பிரதர், மார்க் மை வேர்ட்ஸ். இன்னும் எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளாரு இன்னும் என்னென்ன ட்ராமாலாம் நீங்க பார்க்க போறீங்க பாருங்க. இல்ல எனக்கு கிடைத்த ஒரு தகவலை நான் பிரேக் பண்றேன், உங்க மூலமா நான் பிரேக் பண்றேன். மிக முக்கியமான ஒரு மந்திரி இவருக்கு முன்னாடியே வெள்ளை கொடி பேரணி எல்லாம் போயிட்டாப்ல, இவர் நடத்திட்டு இருக்காரு. நாம தான் செந்தில் பாலாஜி சொல்றீங்க. நான் ஏதாவது பேரை சொன்னா நீங்க ஏன் பதட்டமா வரீங்க? நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் இளையராஜா. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் இளையராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். அண்மையில் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழக அரசியலில் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பல விமர்சனங்களையும் வரவேற்பையும் கட்சி வந்து பெற்றுட்டு இருக்கு. எப்போவுமே தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு அறிக்கை வரும்போது அதை பற்றின ஒரு விவாத பொருளாக பேசுவோம். நேற்று வந்த ஒரு அறிக்கை, குறிப்பாக அது வந்து தமிழக முதல்வர் நிதி ஆயோக் நிகழ்ச்சிக்கு அந்த இதில் கலந்துக்கிட்டு போனது ஒரு விமர்சனம் பண்ணி அறிக்கையாக வந்ததை திமுக கடும் விமர்சனத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பொதுவாக அப்படி ஒரு விமர்சனம் இருக்கிறது, இந்த உங்கள் கட்சி மட்டும் இல்லாமல் பொதுவாக ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு கட்சி வந்து ஒரு தமிழக முதல்வர் போய் சந்திக்கிறது இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி இருக்கிறத ஒரு அறிக்கையாக விடணுமா அப்படின்ற விமர்சனமும் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இளையராஜா போன்ற பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்கல்ல, இந்த சாய்ஸ் அவார்ட்ஸுடைய நரேட்டிவே திமுகவுடைய ஐடி விங் செட் பண்ணுறது தான். நிதி ஆயோக் போன சேமை பற்றி இப்படி பேசுவதா? நிதி ஆயோக் பிளானிங் கமிஷனின் நீட்சி. நிதி ஆயோக் 5 ஆண்டு திட்டத்தை 3 ஆண்டு திட்டமாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை. எஸ்டிஜி கோல்ஸை பற்றி தொண்டை தண்ணி வத்த நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். இந்த எஸ்டிஜி கோல்ஸை ஒரு அங்கமாக ஒரு பில்லராக வைத்திருக்கக்கூடிய நிதி ஆயோக். என்ன கேள்வினா, போன வருஷம் இதே நிதி ஆயோக் நம்முடைய 2047 இந்தியா தொலைநோக்கு திட்டத்தை பற்றி பேசிச்சு ஐயா ஸ்டாலின் போல. அதுக்கு முன்னாடி கொலாபரேட்டிவ் ஃபெடரலிசம் பற்றி பேசிச்சு போல. அதுக்கு முன்னாடி பாட்டம் டு டாப் அப்ரோச், அதாவது வலிமையான மாநிலங்கள் சேர்ந்துதான் வலிமையான தேசத்தை உருவாக்க முடியும் பேசி, அது எதுக்குமே போகாததோட ஒரு கடுமையான எதிர்வினையாற்றி ஒரு வீடியோ போட்டு அறிக்கை விட்டவர். ஏன் இங்கே பாம்பனுக்கு வந்தார், பாரத பிரதமர் வந்த போது அவரை நேரில் போய் ரிசீவ் பண்ணாமல் நீலகிரியில் போயிட்டு அங்கே போய் இருந்தார் முதல்ல. ஆனால் அமைச்சர் அனுப்பிச்சிருந்தார் இல்லையா? இல்லையே, பாம்பனுக்கு வந்தப்ப நிதி ஆயோக் உள்ளிட்ட மாநில உரிமைகள் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பாம்பன்லாம் பார்த்துருக்கலாம், போன்ற கடந்த 3 ஆண்டுகளில் கலந்திருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்து குறிப்பாக இப்போ இந்த இடி ரைடில் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் அதிகமாக சுட்டி காட்டக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்றோன்னா இவர் அவசரமாக போய் டெல்லியில் போய் பார்த்தது வந்து அந்த பாடி லாங்குவேஜே பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு பக்கம் அனுதாபமாக தான் இருக்குது. அவர் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன், முதல் முறை முதலமைச்சர் தான் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் நான் பல முறை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கிறேன்.
அவர் வந்து உலகத்திலே பெரிய சோகம் வந்து புத்திர சோகம் தான். அவர் தமிழ்நாடு நிதிக்கு போன மாதிரி தெரில, அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிதி, அதாவது உதயநிதி அவர்களுக்கு வந்து எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது என்பதற்காக அவர் போனதா தான் எல்லா ஊடகங்களும். இது எல்லாமே ஒரு யூகம் தானே, இதுதான் அங்க நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இது மட்டும் இப்ப நிதி ஆயோக் இல்லாம அவர் தனியா போய் சந்திக்கிறார், ஒரு சந்திப்பு ஏற்படுது அப்படின்னா அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கலாம். ஆனா கடந்த ஆண்டு அவங்க கலந்துக்கல, அதுக்கு சொன்ன காரணம் இருக்கு, அதை வச்சு ஒரு விமர்சனம் தான் இருக்கு. ஆனா அவங்க சொல்றது இல்ல, கடந்த ஆண்டெல்லாம் வந்து ஏதோ ஒரு நிதி ஒதுக்கி இருந்தாங்க, ஆனா இந்த முறை வந்து எதுவுமே வந்து ஒதுக்கல அப்படிங்கும் போது நம்ம போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அங்க போயும் தங்களுடைய இதை வந்து பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க அவங்க தரப்புல இருந்து. அப்புறம் தனியா சந்திச்சதுக்கு கூட அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, நாங்க மட்டும் இல்ல, எல்லா முதல்வர்களும் பிரதமர் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு சந்திப்பு தான் அப்படின்றதையும் சொல்றாங்க. 3 முதல்வர்கள், அந்த 3 முதல்வர்களினுடைய குடும்பத்திற்கும் ஈடு ரைடு வந்ததால தான் அவங்க அந்த நிதி ஆயோக்கில் போய் கலந்துருக்கிறாங்க. பாண்டிச்சேரி, தொட்டு விடும் தூரத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி, அவர்களுக்கான நிதி ஆல்மோஸ்ட் 75% சற்றொப்ப 30% குறைக்கப்பட்டு விட்டுருச்சு. பாண்டிச்சேரி சிஎம் போய் பார்க்கல, தோழர் பினராயி விஜயன் போய் பார்க்கல, மம்தா பானர்ஜி போய் பார்க்கல, கூட்டணியில் இருக்காரா இல்லையான டைம் பாம் மாதிரி இருக்கிற நிதிஷ்குமார் போய் பார்க்கல. நான் இருக்கிறேன் அப்படின்னு இவர் போய் நிற்கிறாப்புல. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ நிதிஷ்குமார் இடத்த இவர் நிரப்ப பார்க்குறாரா? இப்போ இந்த இன்டர்வியூ முடிஞ்சிருது, முடிஞ்ச பிறகு நீங்கள் நானும் ஒரு மணி நேரம் பேசணும் சார், இவங்களையெல்லாம் அனுப்பிச்சிருங்க அப்படின்னா இந்த கேமராமேன் கேட்பாரா இல்லையா? வந்த வேலையை விட்டுட்டு தனியாக 1 மணி நேரம், நான் என்ன 1 மணி நேரம் உங்ககிட்ட என்ன பேசிட போகிறேன்? ஏதோ ஒரு பர்சனல் அஜெண்டா இருந்தால் தானே அந்த தனியாக 1 மணி நேரம் கேட்பீங்க சார். 1 மணி நேரம் பிரதம மந்திரி கிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்ட செய்தி இந்தியா முழுக்க பிரேக் ஆகும்னு தெரியாதா? அது தெரிந்தாலும் பரவாயில்ல, தலைக்கு மேலே தண்ணி போயிடுச்சு, பெத்த பிள்ளை எப்படியாவது காப்பாற்றணும்னு நுனி சீட்டில் உட்காந்து கையை பிடிச்சு, சார் இவர் எங்கன்னா ஒரு கமாண்டிங் பொசிஷன்லேருந்து காம்ப்ரமைஸ் பொசிஷனுக்கு போயிட்டாங்க. அந்த பாம்பு செத்துருச்சு சார், செத்த பாம்பை போட்டு எல்லாம் சோசியல் மீடியாவில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எப்போவுமே அவங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கான எதிர்ப்பு அரசியலை தமிழ்நாட்டில் வலுவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட இந்த நிமிஷம் வரைக்குமே அதை தானே சொல்கிறாங்க, நாங்கள் கொள்கையில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, தேசப்பற்றுக்காக நாட்டு பாதுகாப்புக்காக ஒரு பேரணி நடத்துகிறோம், அதில் எப்பவுமே வந்து திமுக இருக்குது, இப்போ இருந்து அண்ணா காலத்திலிருந்து இருக்குது. அதுபோல் எதிர்ப்போ ஆதரவோ அதை வெளிப்படையாக தான் தெரிவிச்சிட்டு இருக்கோம். இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிறகு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு கலைஞர் அவர்களே சொன்னோம். நாங்கள் அப்படி தான் வந்து இருந்திருக்கோன்றதை வந்து சேகர்பாபு கூட இன்னைக்கு கூட வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க வந்து அதை என்ன சொல்கிறாங்கன்னா, எதனால நாங்கள் வெளிப்படையாக பண்ண போகிறோம், இதில் என்ன மறைமுகமாக நாங்கள் பண்ண போகிறோன்றதான் கேட்குறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் பிரைம் மினிஸ்டர், எங்கள் கொள்கை தலைவர் காமராஜர் சீஃப் மினிஸ்டர், கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார் சார் மனுஷன். தட் இஸ் கிங் மேக்கர். தமிழ்நாடுனா அதான், ஈக்குவாலிட்டி, செக்குலரிசம், சோஷியல் ஜஸ்டிஸ். எங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் குரல் கொடுக்கணும். அதை விட்டு கையை பிடிச்சி உன் கையை காலா நினைக்கிற தெய்வமே ஒரு படத்தில் ஒரு சினிமா டைலாக் வருமே, அப்படி பேசிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உங்க கட்சிக்கு மட்டும் அவமானம் இல்லைங்க, இது தமிழ்நாட்டுக்கே அவமானம். எது பேசினாலும் எது நடந்தாலும் எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க என்ன சொல்றாரு ஐயா துணை முதலமைச்சர் உதயநிதி, ஈடியை பார்த்தும் பயம் இல்லை, மோடியை பார்த்தும் பயம் இல்லை, அப்புறம் டாடி அங்க அமிச்சிங்க, ஏன் 1 மணி நேரம் கேட்டீங்க? ஏன் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுறீங்க? நல்ல வசதியான சேர் இருக்கே, டிஐபிஆர்ல இருந்து அவர் உட்கார சேரை கொண்டு வருவாங்க தெரியுமா? எவ்வளவு ஃபங்க்ஷன் நான் பண்ணியிருக்கிறேன். ஐயா பேசுற தனி மைக் கொண்டு வருவாங்க தெரியுமா? போடியம்ல டர்க்கி டவல், வெள்ளை டவல் கொண்டு வருவாங்க. நாங்க தொட்ட போடியமா அவர் தொடக்கூடாதான், நாங்க தொட்ட மைக்க அவர் தொடக்கூடாதான். அதை கூட சரி ஓகே, வயோதிகம். அங்க எப்படி உட்காந்து நுண்ணி சேர்ல உட்காந்துருக்கிறாரு. தெய்வமே என்ன எதுவும் பண்ணிடாத தெய்வமே, உன் கையை காலா நினைக்கிற தெய்வம், என்னங்க இது? அப்படி ஒன்றை பண்ணிட்டு அதுக்கு முட்டு கொடுக்குறீங்க பாருங்க. இதைத்தான் ஒரு பிரபல நீதிபதி சொன்னாரு. தமிழ்நாடு காவல்துறையில் வர இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கல, ஆனால் தீர்ப்பு முதலே முடிவு பண்ணிட்டு ஏன்டா விசாரணை பண்ணுறீங்கன்னு போலீஸை பற்றி காரி துப்புனார். என்ன நடந்துகிட்டு இருக்கு? பத்தி எரியுது தமிழ்நாடு. ரோம் பத்தி எரியும் பொழுது ஃபிடில் வாசிச்சாராம் ரோம் மன்னர். அது மாதிரி பத்தி எரியுது அரக்கோணத்தில், அந்த புள்ள அழுவுது, அண்ணாநிசியில் புள்ள அழுவுது, நீலகிரியில் இவர் வெதர்மேனா மாதிரி, தமிழ்நாடு வெதர்மேனா மாதிரி, குளிர் எப்படி இருக்கிறது, மலர் கண்காட்சி இப்படி இருக்கிறது, வெதர்மேனா நீங்க. தமிழ்நாடு எரியுது, ஊட்டி என்ன கேடு உங்களுக்கு? இன்ப சுற்றுலா மலர்ல செஞ்ச சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு சார். ஊட்டியில் போய் இப்போ வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ போக சொல்லுங்க பார்ப்போம். இல்ல நிதி கோயம்புத்தூர்ல ரெட் அலர்ட் சார், மரம் விழுந்துருச்சு சார். ஊட்டியில் மினிஸ்டர் பேச சொல்றாங்க, ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்துட்டோம், பையமல் விழுந்ததுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. இப்போ போக சொல்லுங்க, மலர் கண்காட்சி இப்போ போய் சிம்மாசனத்தில் உட்கார சொல்லுங்க. அவர் பர்சனல் லைஃப் அவங்க வீட்டம்மாவோட போலாம் வரலாம். ஆனால் தமிழ்நாடு என்ன ஸ்டேட்ல இருக்கு? இல்லை இப்போ போனது கூட நிதி ஆயோக் மாதிரியான ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போனது எப்படி? அது போகலன்னா கூட விமர்சனம் பண்ணலாம். அது போகலன்றதுக்கு அவங்க ஏதாவது போன வருடம் மாதிரி ஒரு காரணம் சொல்ல ஓகே. நீங்கள் இதுக்கு போகல அதுக்கு போகலன்ற விமர்சனங்களை எதிர்க்கட்சியாக வைக்கிறதுன்றது சரி. ஆனால் ஒரு நிதி ஆயோக் நிகழ்ச்சிக்கு போனதை இப்படி முடிச்சு போட்டு பேசுறது சரி. ஏன்னா உச்சநீதிமன்றத்திலே தடை வாங்கிட்டாங்க, ஸ்டே வாங்கியாச்சு.
அமலாக்கத்துறை வந்து விசாரணை பண்றதுக்கு தடை வாங்கி நிரந்தர ஸ்டேயா சார்? அவங்க எப்பவுமே வந்து இன்டரிம் ஸ்டேயா நிரந்தர ஸ்டேயா சார்? இடைக்கால இடைக்கால தடை தான் அப்ப இடைக்கால தடை சொல்லுங்க. இடைக்கால தடை நாங்களும் வாங்கியிருக்கோம். வகுப்பு சட்ட திட்டத்துக்கு நாங்களும் போட்டு அப்பீல் பண்ணி வாங்கியிருக்கிறோம். இவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைடு வந்தவனோட போய் சரணாகதி ஸ்டாலினா மாறினது தான் பிரச்சனை. இவர் பிரதம மந்திரியை பார்த்தது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அந்த இதை பேசுனா ஒரு பெரிய மேப் போட்டு வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய இந்த தமிழ்நாடு மேப்போட பெருசா இருக்கு அவங்க ஃபேமிலி ட்ரீ மேப்பு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, க்ளோஸ் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வந்துட்டோன்னா போய் பிரதமரை பார்த்துட்டு அவர் சரண்டர் ஆன ஸ்டாலினா மாறும்போது தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இவர் எப்போ வேணா பிரதம மந்திரியை பார்க்கலாம், பேசலாம். தொட்டு விடும் தூரத்தில் பாம்பன்ல வந்து பார்க்காதவர் டக்குன்னு காலையில இடி ரைடு வந்துட்டா மாலையில் அங்கே போய் பார்க்கறது. இது இன்னைக்கு நேட்டா? இது வந்து ஒரு அறத பழசான ஃபார்முலா. ஐயா யார் வேணா எடுத்துக்கங்க, இளம் அமைச்சர் ஐயா மதிப்பிற்குரிய எங்க அண்ணன் துரைமுருகன் அண்ணன், இளம் அமைச்சர். ஆமாங்க, மனதால் இதயத்தால் அவர் என்றும் பதினார். நான் அவர் பெரிய ஃபேனு. காலையில் காட்பாடியில் ரைடு, நைட்டு 10 மணிக்கு ஃப்ளைட்டில் இண்டிகோவில் போய்கிட்டு இருக்காப்புல. எதுக்கு போனார்? டெல்லி இன்ப சுற்றுலாவா? ஒரே நாளில் வந்துடுறாரு. ஐயா கேஎன்ஆருடைய சொந்தக்காரர் ஒருத்தர், யாரும் உங்களுக்கும் தெரியும். அவர் சம்பந்தப்பட்ட அந்த ஊரில் அந்த இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு அடையாறு ஆழ்வார்பேட்டையில் ஆரம்பித்து காவேரி கரையோரமாக வரைக்கும் அவங்களுக்கு தான். அங்கே ரைடு, அங்கே உடனே ஒரு பயணம். காலையில் ரைடு, மாலையில் பயணம். இதுவே ஒரு ஸ்க்ரீன் பிளேயர். நீங்க சொல்றது எல்லாமே ஒரு வகையில அந்த தியரியை வந்து நான் சரி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, இன்னொரு வகையில் அதை எடுத்து பார்க்கும்போது அப்போ வந்து மத்திய அரசு இந்த திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தணும், ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கல தானே இதை பண்றது, அப்படி தானே பார்க்கணும். பல மாநிலங்கள்ல பல முதல்வர்கள்ல பல கட்சிகளில் இப்படி அவங்க வந்து இடியையும் வருமான வரித்துறையும் வச்சு அவங்க கபலீகரம் பண்ணதையும் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது அது சரியா? சும்மா இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அவர் அடின்னு அடிச்சு உண்மையை ஒத்துக்கன்னு சொல்றது தப்பு தான். திருநவனை நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? எவ்வளவு திருட்டு ஓப்பன் சீக்ரெட். இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இடி இப்போ வந்து டாஸ்மாக் இதுல வந்து போகும்போது 39 வழக்கு அதிமுக காலத்துல உள்ளது. அதிமுக காலத்துல இருக்கிறது. தங்கமணி வீட்டுல ஒரு ரைடோ இல்ல அவர்கிட்ட ஒரு விசாரணையோ இல்லாம ஒரு மேனேஜ்மெண்ட் டைரக்டர்கிட்ட போயிட்டு டாஸ்மாக்ல இருக்கிற ஒரு ஊழியர்கிட்ட போயிட்டு விசாரணை அப்படிங்கும் போது அது அந்த சிஸ்டமே மொத்தம் 39 கேசஸ்ல சார் ஏடிஎம்கே அந்த ரூல்ல. பேலன்ஸ் எவ்வளவு கேசஸ் டிஎம்கே ரூல்ல? ஆல்மோஸ்ட் 8-10 கேஸ் வருதா டிஎம்கே ரூல்ல? இப்போ இந்த 39 கேசஸ் போட்ட அந்த பிஜேபியும் அந்த 39 கேசஸ் நடவடிக்கை அந்த பிஜேபியும் கெட்டவன். அதிமுக தப்பு பண்ணியிருக்கு, ரெண்டையும் நான் ஒத்துக்கிறேன். இந்த 8-10 கேஸ் வாங்கியிருக்கேன் திமுக, இவங்களை கெட்டவன்னு ஒத்துக்குவாங்களா அவங்க ஐடிவிங்கள? இல்ல இந்த முகாந்திரம் இல்லாம கேஸ் போட முடியல. இந்த 39க்கும் அதே நடவடிக்கைகள் எடுத்திருந்தா இந்த 8-10க்கும் நம்ம வந்து சரிதான், கரெக்ட் தான், நியாயமா போகுது விசாரணை அப்படின்னு சொல்லலாம். ஓரவஞ்சனையா தானே விசாரணையே இருக்கு. எல்லா கேஸ்லயுமே விசாரணை நடக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எப்பெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்கன்னு கேட்டா, ஏன் அவ பண்ணலையா, மேல் வீட்டுல இல்லையா, கீழ் வீட்டுல இல்லையா, எல்லார் வீட்லயும் டேபிள் மேட் இருக்கு, எங்க வீட்டுல இருக்குன்னு செய்யற தப்பை முட்டு கொடுத்து சரி என்று வாதிடுவது வந்து ஜனநாயகத்திற்கே ஆபத்து. இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி டெமோக்ரஸி. அதிமுக தவறு பண்ணிருக்கு, அதனால நானும் பண்ணுவேங்கிறது இது இது டீகோட் பண்ணப்பட்டதான் வந்து நிற்கும். எடப்பாடி பழனிசாமி தப்பு முக ஸ்டாலின் பண்ணுவேன்றாரு. இல்ல அதான் அவங்க சொல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 கார் மாறி போனாரு, திடீர்னு போய் கேட்டப்ப நான் வந்து கட்சி ஆபீஸை பார்க்கணும் அப்படியெல்லாம் நாங்க சொல்லிட்டு போகல. நிதி ஆயோக் அதுக்காக போனோம், வெளிப்படையா எல்லா மீடியாவிலையும் புகைப்படங்கள் வந்து இன்னும் வித்தியாசம் இல்லை. அவர் அமித்ஷா வீட்டுல போய் பார்த்தாரு, இவர் ஸ்ட்ரெயிட்டா மோடி கிட்டே போய் நுனி சீட்ல போய் கையை பிடிச்சிட்டாப்ல. இவர் 3 கார் மாறி போனாரு, அவர் ஒரே ஃபிளைட்ல 3 மணி நேரம் போனாரு. ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா வெளிப்படையா நாங்க போய் பார்த்தது நிதி ஆயோக் கிடையாது, நான் சரணாகதி தான் அடைந்தேன்னு சொல்வதற்கு அவங்களாலையும் சொல்ல முடியும். அவங்கள நான் புரிஞ்சுக்கிறேன், அவர்களின் கள்ள மௌனத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் இந்த நிலைமைக்கு ஆளாச்சு? எத்தனை வருஷம் மாறி மாறி திமுக ஆட்சிக்கு வருது? ஏன் ஒரு 5 வருஷம் ஊழல் செய்த ஆட்சி கொடுத்துதான் பாருங்களேன். முடியாது. நீக்க மர கரப்ஷன் நடந்திருக்கு சார். இன்னைக்கு நீங்க வர்ற வழியில பார்த்தேன், எங்க அண்ணன் துரைமுருகன் அண்ணன் எங்க தலைவரை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அவர் குழந்தை என்ன இந்தியில ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்புல, தெரில. அவங்க சொல்லி கொடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்ததால என்ன வார்த்தை தெரியல, ஏதோ பச்சா ஏதோ சொன்னாப்புல. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? குழந்தை நடத்த மாதிரி. அவர் உதயநிதி அப்ப என்னன்னு சொல்லுவாரு? உதயநிதி வந்து என்ன பெரும் புலவரா? நான் இன்னொன்னு சொல்லவா இளையராஜா சார், உதயநிதிக்கு மட்டும் உதய நதின்னு பேர் வச்சிருந்தா, ஆஹா நதினா மணல் இருக்கணும், உதயநதியை கடத்தி கொண்டு போய் காட்பாடியில் வச்சிருப்பாரு அண்ணன். கனிம வளத்துறையை கொள்ளைத்துறையா மாத்தினதாலதான் கனிம வளத்துறையை கழட்டி விட்டாங்க. ஓடினார் அன்னைக்கு சாயந்தரம் அப்போலோக்கு. அவரை க்ளோஸா ஃபாலோ பண்றவன் நான் தான். காலையில காட்பாடி ரைட்னா டெல்லிக்கு கனிம வளத்துறையை கட் பண்ணிட்டா அப்போலோக்கு போறார். சரி வயோதிகம், உடம்பு முடியல, ஏன்னா அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அவர் வயசுக்கு எல்லாருமே பச்சா தானே. எங்க தலைவர் பச்சானா, இவர் உதயநிதி சோட்டா பச்சா. எடுத்து தூக்குல இடுப்புல தான் தூக்கி வச்சுக்கணும். அவர் வயசுக்கு சொல்றேன், நீங்க சொன்னதான் சொல்றேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, நேற்று முளைத்த காளானுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல மாட்டோம்.
உதயநிதி முளைச்சின ஒரு 50 வருஷம் இருக்குமா? ஆலமரம் அவரு. நான் இப்படி கேட்குறேன் சார், எங்கள் அக்கா கனிமொழிக்கு இல்லாத தகுதி என்ன உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது? துணை முதலமைச்சராக கட்சிக்கு உழைச்சிருக்காங்க கனிமொழி கருணாநிதி. கலைஞரினுடைய கேலிபர் இருக்கு. சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. சிறைனா என்னன்னு தெரியுமா உதயநிதிக்கு? திமுகல எத்தனை பேர் வாழ்க்கையால் வந்திருக்கிறாங்க. அப்ப இதை தான் மன்னராட்சி மனப்பான்மையை நாம சொல்றோம். இப்ப தனக்கு பிறகு தன்னுடைய பிளட் லைன்ல இருக்கக்கூடிய மேடம் செந்தாமரையை கூட முதலமைச்சர் ஆக மாட்டாங்க. ஆனா தன்னுடைய மகனை முதலமைச்சராக்கி அவருடைய தலைக்கு மேல கத்தி வந்து விட்டான தன்னுடைய சுயமரியாதை இழந்து தமிழ்நாட்டு சுயமரியாதை மீட்பதற்கு போவதாக ஒரு நாடகம் ஆடி இது காலங்காலமா பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா கலைஞர் பண்ண இல்ல, இது இன்னொரு பாமரத்தனமான ஒரு கேள்வியா இருக்கலாம், ஒரு காமனா மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியா வச்சுக்கோங்களேன். இப்போ எடப்பாடி அவர்கள் 3 கார் மாறி போனாரு, அவர் அங்க போனதும் கேட்டதும் நான் வந்து கட்சி ஆபீஸ் பார்க்க வந்தேன் அப்படின்னு பார்த்தாரு. அப்புறம் எப்பவுமே நீ பாஜக கூட கூட்டணியிலன்னு சொன்னாரு. ஒரு நல்ல நாள் பார்த்து கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்க. எந்த நிபந்தனையும் இல்லாம ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. கூட்டணி ஆச்சுன்னாங்க, அப்புறம் அதிமுக தலைமையில் ஆச்சுன்றாங்க. இது வந்து ஒரு வகையில பாஜகவுக்கு ஒரு சகாயம், மறைமுகமா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு சகாயம்னு எடுத்துக்கலாம். இப்ப இவர் போய் பார்க்கறதுனால சாமி கும்பிட்றவங்களுக்கெல்லாம் வரம் கொடுத்துருமா என்ன? இவங்க கடுமையான எதிர்ப்பையில தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சனாதனத்துக்கு எதிராக டெங்கு மலேரியா மாதிரி ஒழிக்கணும்லாம் பேசியிருக்காரு. அவர் மேல எவ்வளவு கேஸ் உதயநிதி மேல உதயநிதி தலையெடுக்கணும்லாம் சில சாமியார்கள்லாம் பேசினதான் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு 3ஆம் கலைஞராக அறியப்படக்கூடிய உதயநிதி இப்படி ஒரு காம்ப்ரமைஸ் போவாராங்கிறது ஒரு கேள்வி. இல்ல போனாலும் அவங்க வந்து ஒத்துப்பாங்களா? அதான் உங்கள்கிட்ட இந்த நகைச்சுவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3ஆம் கலைஞர், சேப்பாக்கத்தின் சேகுவேரா, எனக்கு கலைஞரை பிடிக்குங்க. இப்படிலாம் சொல்லி ஏங்க எங்களை விருப்பத்துறீங்க? ஒரே கலைஞர் தான். அதில் 2ஆம் கலைஞர், 3ஆம் கலைஞர், 36வது புலிகேசி, 26ஆம் புலிகேசிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. 2வது, எஸ் கூட்டணி வந்து அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடிக்கு தரப்பட்டு அந்த நெருக்கடியில் என்ன நடந்து நமக்கு துல்லியமாக தரலனாலும் அங்கே ஒரு நெருக்கடி தரப்பட்டு அந்த ஒரு ஃபேப்ரிகேட் செய்யப்பட்ட கூட்டணி தான் அது. உள்ளங்கை நெல்லிக்கனி. ஆனால் அதிமுக இன்று ஆட்சியில் இல்லை. அதிமுக 505 வாக்குறுதிகளை தரவில்லை. அதிமுகக்கு நாங்களாம் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி நாங்களாம் சேர்ந்து ஓட்டு போடவில்லை. அதிமுக வந்து வருடந்தோறும் நான் நீட்டை ஒழிப்பேன்னு சத்தியம் செய்யவில்லை. ஆனால் அதையெல்லாம் செய்த திமுக அரசு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. 4 வருஷம் ஏமாத்திட்டீங்களே. இந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து சாமானியர்களுக்கு, நீங்க சொன்ன பாமரர்களுக்கு மிக அதிகமாக இருக்கு. 2003 நவம்பர் மாதம் அண்ணன் ஸ்டாலின் சொல்றாரு, எம்கேஎஸ் சொல்றாரு, 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். 2003 நவம்பர் முடிஞ்சது. சோஷியல் மீடியாவில் நம்ம குமுதம் மாதிரி ஊடகங்கள்லாம் இதை பற்றிலாம் பேசுகிறோம். இந்த வருஷம் 2025 ஜனவரியில் ஆக பெருமையாக சொல்கிறேன் 77% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன்னு மக்கள் ஒரு வாட்டி பார்க்குறாங்க. கீழெல்லாம் தலையை சொல்லிடுறாங்க. என்ன 2 வருஷம் முன்னாடி 100னாரு, இப்போ நிறைவேற்றுற வாக்குறுதினா அலிலபரை வச்சு அழிச்சிட்டாரா? வாயில் வந்ததை உளர்றது. இது அந்த காலம் இல்லை, இது எங்கள் காலம். யார் தப்பு பண்ணாலும் சோஷியல் மீடியாவில் கேமராவை மைக்க போட்டு எத்தனை ஆயிரம் தம்பிகள் பேசுகிறாங்க. தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்குறாங்க. இத்தனை நாட்களாக இவங்க பண்ண ஃபார்முலாவில் 1 கடிதம் எழுதுறது, 2 வெளியில் திட்டிட்டு உள்ள மறைமுகமாக பேரம் பேசுவது, 3 நேரடியாக பயணம் போகிறது. இந்த வயசானவங்களாம் காசிக்கு போவாங்க, இமயமலைக்கு போவாங்க, வேளாங்கண்ணிக்கு போவாங்க, முட்டி போட்டு சுற்றுவாங்க, முழங்கால் இட்டு சுற்றுவாங்க, அங்க பிரச்சனைலாம் பண்ணுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாப்புல ஒரு புத்திர பாசத்தில். ஏன் ஃபைட் பண்ணுங்களேன்? இல்லை நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். கவர்னருக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனீங்கல்ல, 16 வக்கீல போட்டிங்கல்ல, கவர்னருக்கு எதிராக வந்து கடுமையாக வாதம் செஞ்சு தீர்ப்பு வாங்கினீங்கல்ல, அந்த அந்த வழக்கில் ஜெயிச்ச வக்கீலையெல்லாம் சென்னையில் கூப்பிட்டு டீ பார்ட்டி வச்சிங்களே, உச்சகட்டமாக எல்லாருக்கும் வெள்ளியில் செஞ்ச செங்கோல் கொடுத்தாப்புல. திராவிடம் பகுத்தறிவு இதெல்லாம் பேசிட்டு செங்கோல்னா என்ன தெரியுமா? நாடாளுமன்றத்திலே செங்கோலை பாஜக வைத்த போது திமுக எப்படி விமர்சனம் செய்தது? சட்டத்தின்படி எங்கள் இதயத்தில் இருக்கிற அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து வாதாடிய வக்கீல்களுக்கு செங்கல் கொடுத்தீங்கல்ல. ஏன் நிதி ஆயோக்கில் நிதி தரலன்னு ஒரு கோர்ட்டுக்கு போங்களேன், போக மாட்டாங்க. ஏன் வகுப்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக தமிழ்நாடு மாநில அரசு சார்பாக கோர்ட்டுக்கு போங்களேன், போக மாட்டாங்க. கேரள அரசு போச்சு ஒவ்வொரு பிரச்சனைக்கும், இவங்க போக மாட்டாங்க. இவங்க ரைடு வந்தால் போவாங்க, இல்லைனா போக மாட்டாங்க. ரைடு வந்தால் அவங்களுக்கு ஏர்போர்ட் இருக்கிற இடம் தெரியும், இல்லைனா அவங்க சித்தரஞ்சன் சாலையை விட்டு செனட் ஆஃப் ரோடை விட்டு நகர மாட்டாங்க. நான் இன்னும் அடிச்சு சொல்கிறேன் பிரதர், மார்க் மை வேர்ட்ஸ். இன்னும் எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளார இன்னும் என்னென்ன ட்ராமாலாம் நீங்கள் பார்க்க போறீங்கன்னு பாருங்க. இல்லை, எனக்கு கிடைத்த ஒரு தகவலை நான் பிரேக் பண்ணுறேன், உங்கள் மூலமாக நான் பிரேக் பண்ணுறேன். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இவர்கள் பெரிதும் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மந்திரி இவருக்கு முன்னாடியே வெள்ளை கொடி பேரணி எல்லாம் போயிட்டாப்ல இவர் நடத்திட்டு இருக்காரு. நாம தான் செந்தில் பாலாஜி சொல்றீங்க. நான் ஏதாவது பேரை சொன்னானா? நீங்க ஏன் பதட்டமா வரீங்க? முழுசா சொல்ல விடுங்க. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க நாம தான் மெரினா பீச்சிலே வெள்ளை கொடி எடுத்துக்கொண்டு செந்தூர் ஆபரேஷன் செந்தூருக்கு வந்து பேரணி போயிட்டோம். உங்களுக்கு முன்னாடி அவர் பெரிய வித்தகர் அந்த ஆள் போயிட்டாப்ல, அந்த ஆள் சரணாகதி. டாஸ்மாக்ல சம்திங் இஸ் ராங், ஹைகோர்ட் சொல்லுது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்துல அந்த ஜட்ஜு சொல்லியிருக்கிறாரு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு அவர் இப்போ அவங்க கட்சியில் சொல்லக்கூடியது செந்தில் பாலாஜி எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்போ கூட நாங்கள் டெல்லிக்கு போகலையே,
இப்போ மட்டும் எதுக்கு போகணும், எதுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லையே. இது நிதி ஆயோக்கா தான் போகணும்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜி பேரில் ஒரு உதயநிதி, ஒரு தயாநிதி, ஒரு கலாநிதி, ஒரு இன்பநிதி, ஏதாவது ஒரு நிதி இருந்தால் அவர் போயிருப்பாப்புல. செந்தில் பாலாஜியும் உதயநிதியும் ஒன்றா? செந்தில் பாலாஜி வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா நீங்கள்லாம் கிண்டல் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி கொண்டு போய் கொட்டியிருக்கலாம், 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கலாம், அடி வாங்கியிருக்கலாம், மிதி வாங்கியிருக்கலாம், எல்லா கட்சியிலையும் போய் அடி வாங்கிட்டு கடைசியில் வந்து இங்கேயும் வந்து சேத்துல அடி சோத்துலேயும் அடி வாங்கியிருக்கலாம். அவர் கலைஞருடைய ஃபேமிலியில் பிறந்திருக்காரா? இல்லை. அப்போ அவர் சார் தன்னுடைய உதவியாளரே தன்னுடைய கம்யூனிட்டியாக பார்த்து வைக்கக்கூடியவங்க சார். அவங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? மேலோட்டமாக பார்க்கிற பொழுது கலைஞர் ஒரு பத்திரிகையாளர், நாம ஒரு பத்திரிகையாளர், கலைஞர் ஒரு தமிழ் அறிஞர், முத்தமிழ் அறிஞர், நம்ம ஒரு தமிழ் ஆர்வலர், அவரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் பண்ண அந்த டேமேஜோடைய இம்பேக்ட் இருக்கு பாருங்க. 3 தலைமுறை காலி சார். இந்த மன்னராட்சி மனப்பான்மையினுடைய இன்னொரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான் இளவரசருக்கு ஒரு ஆபத்துனா மன்னர் ஒருவர். எப்பேற்பட்ட பொறுப்புங்க டெபுட்டி சிஎம். சட்டமன்றத்தில் இவர் கேள்வி நடத்த இவர் மானியம் வாசிக்கணும். அவர் வரலன்னு சீனியர் பொலிட்டிஷியன் முக ஸ்டாலின் எடுத்து வாசிக்கிறார். என்னப்பானா இல்லை சின்னவர் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸில் இருக்கிறாரு. என்ன மூட் ஸ்விங்ஸ்? எப்பேற்பட்ட பொறுப்பு அது? இவர் ஒரு 15 நாளாக புது நிகழ்ச்சிக்கு எதுவுமே வர்றதில்ல. ஏன்? பெரியவருக்கும் சின்னவருக்கும் ஒரு சின்ன இது மனக்கசப்பு. இப்போ அதிகாரிகள்லாம் தூது போற இதான் வேலையா? அது பாமகவில் தானே சின்னவருக்கும் பெரியவருக்கும். இங்கேயும் தான் பாமகவில் வெளியில திரை மாதிரி பண்ணுவாங்க, இங்கே மூடு மந்திரமா பண்ணுவாங்க. பாமகவில் யாருக்கு பொறுப்புங்கிறதுல வந்து அவர்களுக்குள்ளார ஒரு கட்சிக்குள்ளார ஒரு பூசல் வருது. இங்கே 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆனால் பொறுப்புணர்ச்சி கிடையாது. எப்போ சேர்றாங்கன்னா ஆஹா தலையில் கத்தி வந்துருச்சு, அவரை தூக்கிட்டு போனால் நம்மளையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. என்னப்பா சொல்கிற? விசாகன் ஐஏஎஸ் அப்ரூவராக மாறிட்டாரா? முடிஞ்சு சோலி. அப்போ அவங்க போகிறாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. தேடப்படக்கூடிய குற்றவாளிகளில் யாராவது அரெஸ்ட் ஆனாங்கன்னா அவர்களுக்கு ஒரு ட்ரக் டெஸ்ட் எடுத்து அவங்க ஃபெயில் ஆனாங்கன்னா இட் வில் பிகம் நார்கோட்டிக்ஸ் கேஸ். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் நுனிசீட்டில் உட்காந்து கையை பிடிச்சி தெய்வமே ஒன்றும் வேலைக்காகாது. அப்புறம் அப்படி தான் ஷாருக்கானோட பையனை வந்து உள்ள ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அந்த பெரிமீட்டரில் எந்தெந்த விவிஐபியெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னு பார்ப்பாங்க. இது ஒரு பெரிய டிப் ஆஃப் ஐஸ்பர்க்குங்க. சின்ன ஐஸ் கட்டின்னு டைட்டாக தட்டுச்சு, கடைசியில் டைட்டானிக்கா வந்துச்சு. அப்படி கட்டுமரம் வேகமாக தான் போகும். ஒரு சின்ன கல் ஓட்டப்பட்டவொடனே பல வருட கட்டுமரம் இப்போ ஆட்டம் காணுது. இன்னும் மார்க் பண்ணி வச்சு இன்னும் 10 மாதத்தில் பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு அப்ரூவர்கள். நீங்கள் மட்டும் தான் சரண்டர் ஆவீங்களா? அங்கே இருக்கவங்களாம் இப்போ ஏற்பட்ட ஆளுங்க தெரியுமா? சரண்டர் ஆவதில், சரணாகதி ஆவதில் பிஹெச்டி முடித்தவங்க. அது மாதிரி காட்சிகள்லாம் நடக்கும். நம்முடைய வேதனை என்னன்னா, அப்போ மக்கள் பணி எப்போ தான் நீங்கள் செய்வீங்க? நீலகிரி போகிறீங்க, இந்த பக்கம் டெல்லிக்கு போகிறீங்க, ஒவ்வொரு காஸ்டியூமு வாக்கிங் போகிறீங்க, வாக்கிங் போன வீடியோவை ஸ்பீடு மாற்றி போடுறீங்க. மக்கள் பணி எப்போ தான் செய்வீங்க? சொந்த பணியா எதுவும் போகல, எல்லாமே ஒரு அரசு பணியா. நான் இப்படி சொல்கிறேன், அரசு பணிக்காக மட்டுமே அவர் போயிருந்தாருன்னா அது வேறு. இது அரசு பணியை கம்மியாகவும் சொந்த அளவில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவும் வைத்திருக்கிறார். இது தவறுங்க. கனிமொழி அவர்கள் ஒரு வழக்கை சந்திச்சாங்க. பீகார் சிறைச்சாலைக்கு போனாங்க. கனிமொழிக்காக கலைஞர் போய் காங்கிரஸ் வந்து அப்போ காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தார். என் பொண்ணை நீங்கள் இது பண்ணலன்னா அவ்வளோதான் போய் ஏதாவது பேசினாரா? அவங்க லீகலாக ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் ஆர்எஸ்ஆ ஃபேஸ் பண்ணாங்க, லீகல் கேஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு துரும்பு கூட பற்றக்கூடாது பட்டத்து இளவரசர் மேலே. அப்படி போட்டி இவர் போய் டெல்லியில் போய் கையை பிடிக்க, அந்தம்மா இந்த பக்கம் அண்ணன் இளகணேசன் அவங்க வீட்டில் போய் ஆசீர்வாதம் வாங்க. என்னங்க இப்போ உதயநிதிக்காக தான் இவங்க எல்லாருமே வந்து அரசு இயந்திரமே கரப்டாகி இருக்கு இளையராஜா பிரதர். அவருடைய நலன், தனி நபரின் நலனுக்காக அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் கட்சி நலனை மறந்து, சொந்த கழக நலனை மறந்து, மக்களினுடைய மக்கள் நலனை. ஏன்னா இது வரைக்கும் சொல்லப்படுற விஷயம் சரணாகதி அடைஞ்சிட்டாங்க. ஈடி வந்து வழக்கு தொடுக்கிறது எல்லாமே பழிவாங்க தான். அது பிஜேபி காங்கிரஸ் இல்லை, ஒவ்வொரு அரசு வரும்போதும் பழிவாங்கலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி பயன்படுத்தினதில் இந்த ஈடி தொடுத்த வழக்குகள் எல்லாமே ஒரு 97% வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு 3% தான் வந்து அதில் கன்விக்ட் ஆகிருக்கும். எக்ஸாக்ட்லி. அப்போது இவங்களே வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து நீங்கள் சொன்னதுலேயே ஆர்எஸ்ஆ, கனிமொழி இவங்க எல்லாமே 2Gயில் வந்து குற்றமற்றவர்கள் வெளில வந்துட்டாங்க. அந்த 2G குற்றச்சாட்டே இப்போ திமுக மேலே நம்ம வந்து வைக்க முடியாது. பல வழக்குகளும் குற்றச்சாட்டுகளும் மட்டும்தான் திமுக மேலே இருக்குது. எதுலேயுமே அவங்க வந்து குற்றம் செய்தவர்களாக இதுவரைக்கும் நிரூபிக்கப்படலை. பொன்முடி மேலே கூட ஒரு வழக்கு வந்து அப்புறம் அது பின்னாடி இதாயிடுச்சு, கன்விக்டடு. சரி முடிங்க, கேள்வி முடிங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதுல ஏன் போய் நாங்க எதனாலும் நாங்க வழக்கு தொடுத்து பார்த்துப்போம், நாங்க வந்து எப்பவுமே போர் செய்துதான் பழக்கம், சமரசம், இந்த மாதிரி தான் அவங்க பேசுறாங்க இல்லையா? இதை நீங்க ஏன் வந்து அவ்வளோ அதை வந்து மக்கள் மத்தியில இப்படி ஒரு நரேட்டிவா செட் பண்ணணுமா? திருத்தம் பிரதர், இவங்க குற்றமற்றவர்கள்னு கோர்ட்டு விடுதலை செய்யல. போதுமான ஆதாரங்கள் இல்லை
இந்த விசாரணை செய்த ஏஜென்சிஸ் சரியான ஆதாரங்களை, இன்னும் வலுவான ஆதாரங்களை தரலன்னு தான் சொன்னாங்க. அதனால விடுதலை ஆனவங்களாம் அப்படியே பரிசுத்த நிரபராதிகள் கிடையாது. அது தனி டாபிக்கு, அதை இன்னொரு நாள் பேசுவோம். இந்தியா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இடி போட்ட எல்லா கேசஸ்லையும் அந்த 97% வந்து ஏன் தெரியுமா கன்விக்ஷன் நடக்கல? இது மாதிரி வெண்குடை வேந்தர்களால் தான். எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் எல்லா பண்டிகை நாளின் போதும் இப்போ நம்மளுடைய வீட்டில் பெரியவங்க என்ன அவங்க கிட்ட போய் சும்மா ஒரு இனிப்பு வாங்கிட்டு வருவோம்ல, அது மாதிரி எங்கள் அண்ணன் ஜெகத் ரட்சகன் 13ஆம் ஆழ்வார் அவர் வீட்டுக்கு ரைடு என்ன பவ்யமாக வணக்க வச்சார். வாங்க, ஆஹா செந்தமிழை செரித்த குடல், ஆஹா வாங்க, அப்படியே தமிழ் இன்னைக்கு பேசுவார். மன்னத்தமிழால் வார்த்தைகளுக்கு வளைகாப்பு நடத்தி வருமான வரித்துறையை வரவேற்பு செய்து போதும் நாங்கள் வந்திருக்கிறதுக்கு ரைடு அப்படின்னாங்க. சாயங்காலம் ரைடு முடிக்கும் போது பேப்பர் தராங்க, கிட்டத்தட்ட 1000 கோடி பிரதர் பெனால்ட்டி. நாமளாக இருந்தால் 1000 கோடிக்கு எத்தனை ஜீரோ தெரியாதுன்னு ஷாக் ஆயிருப்போம்ல. கட்டிடுறேன் தெய்வமே, நான் கட்டிடுறேன். அடுத்த நாள் கட்டிட்டாரு. குரோம்பேட்டையில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு அண்ணன். அந்த கெடாவர்னு சொல்லும், அதாவது பதப்படுத்தப்பட்ட சடலங்களை மருத்துவ மாணவர்கள் படிப்பதற்காக அதை வச்சிருக்கோம். அது ஒரு பிரேத, அந்த பக்கமே யாரும் போக மாட்டாங்க. அந்த பிரேதாரை திடீர்னு டவுட் வந்து வெளில எடுத்து பார்த்தா அதுக்குள்ளார கட்டுக்கட்டாக பணத்தை பதுக்கி வச்சு. ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நம்மளாம் மறந்துருப்போம் தெரியுமா? ஏன்னா ஏதாவது சொல்லியிருக்கணும், எங்கள் மீது தவறு இல்லை, வருமானம் இது இடி வந்து தப்பாக கேஸ் போட்டாங்க, இது தவறு, இது பழிவாங்க நடக்கும், ஒன்றும் சொல்ல மாட்டார். எவ்வளோ 1000 கட்டிடுறங்க, விட்டுருங்க. லைசன்ஸ் இல்லாத பைக் திருட போலீஸ் கிட்ட மாட்டினோன்னே பைக் உந்தான்னு கேட்கல போலீஸு. லைசன்ஸ் இருக்கா? இல்லைண்ணே. 100 ரூபா இருக்கா? அண்ணே 50 ரூபாண்ணே. 75 ரூபா, 60 ரூபாண்ணே. சரி உனக்கு எனக்கு வேணா 55 ரூபாடா அண்ணே, 52 ரூபாண்ணே வச்சுக்கணே. திருடனை விட்டுறாங்கன்ற கதையா? இந்த பேரம் தான் அதில். ஐயோ, இந்தியா முழுக்க பேரம் பிரதர். வலிமை உள்ள மிருகம் யாரு பாலிடிக்ஸ்லன்னு பார்த்தா இது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து சிக்கலை ஏற்படுத்திய உடனே ஷேர் பண்றாங்கல்ல, அவங்க சர்வைவல் பண்ணிடுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. JK ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.